என் மைண்ட் ஓப்பன் அப்பா வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படின்னு சொல்ல முடியுமா? திடீர்னு இப்படி சீரியஸாலாம் கேட்டா நான் என்ன சொல்லுங்க. சொல்லுவேன்? சொல்லு. ஓகே. மைண்ட் ஓப்பன் அப்பா வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருந்திருக்கு. அது இப்போ கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன் நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து சண்டை போடுறாங்க. ஓகே. சண்டை போட்டுட்டு ஆனால் எதுக்கு சண்டை போட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லாமல் கோச்சிட்டு இப்படி திரும்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு என் மேலே உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லேன், என்னை திட்டணும்னா என்னை திட்ட, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நான் இதை மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே. அதாவது என்னன்னா, எனிதிங் என்னை பத்தி நீங்க தப்பா நினைச்சிருந்தாலோ இல்ல என்னை பத்தி நீங்க நல்ல விதமா நினைச்சிருந்தாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து யார்கிட்டயும் சொல்ல முடியல உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ என்கிட்ட அதை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்டலா நான் இருக்க மாட்டேன். இப்பதான் இந்த ஜட்ஜ்மெண்டல்ன்ற வார்த்தையெல்லாம் இப்பதான் நான் வந்து யூஸ் பண்றேன், நம்ம எல்லாம் பழகிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. பட் அந்த நேரத்துல நான் அப்படிதான் இருந்திருக்கேன். நான் ஜட்ஜ்மெண்டலான ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருந்திருக்கு. ஸோ யார் சொன்னாலும் அதை உள் வாங்கிக்கிறதாவும் அதை ரொம்ப ப்ராசஸ் பண்ணாமல் அந்த விஷயத்த அந்த விஷயமா மட்டுமே பார்க்குறதாவும் நான் அதை ப்ராக்டிஸ் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஓ தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். ஸோ அந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு போல். எல்லாருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இருந்திருக்கு போல். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இப்போ அடுத்தடுத்து நான் ஒரு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜை நான் மூவ் பண்ணும் போது ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான மைண்டையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்.